கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களை மோசே எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை நோக்கி வழிநடத்த ஆரம்பிக்கிறார். அப்படி செல்லும் பொழுது முதலாக அவர்களுக்கு ஒரு சத்துரு எதிர்படுகிறார்கள். ரெவிதீம் என்னும் இடத்தில் வந்தபோது அமலேக்கியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக யுத்தம் பண்ணுவதற்காக கடந்து வருகிறார்கள். அப்பொழுது அவர்களை வழிநடத்தி சென்ற மோசே யோசுவாவை அழைத்து, நீ நமக்காக மனிதர்களை தெரிந்து கொண்டு இவர்களுக்கு எதிராக, இந்த அமலேக்கியர்களுக்கு எதிராக நீ யுத்தம் பண்ண செல் என்று சொல்லிவிட்டு வழி நடத்தி சென்ற அந்த தலைவனாகிய மோசே, சத்ருவுக்கு முன்பதாக சண்டையிட முன்னணியில் நிற்க வேண்டிய அந்த மோசே யுத்தத்திற்கு செல்லாமல் தனக்கு அடுத்தவனிடம் அந்த பொறுப்பை கொடுத்துவிட்டு அவர் என்ன செய்ய செல்கிறார் தெரியுமா? நேரே ஒரு மலை உச்சிக்கு ஏறி செல்கிறார். அங்கே தன் கைகளை வானத்தை நோக்கி ஏறெடுத்து தேவனிடம் நிற்கிறார். அப்படி அவர் ஏறெடுத்திருக்கும் பொழுது என்ன நடக்கிறது தெரியுமா? வேதத்திலே நாம் யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்திலே இப்படியாக வாசிக்கிறோம். 11ஆம் வசனம் இப்படியாக கூறுகிறது, மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, யுத்தம் என்பது மலைக்கு கீழே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. யோசுவாவும் அவனோடு கூட இஸ்ரவேல் ஜனங்களும் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு இந்த அமலேக்கியரோடு உண்மையாக ஒரு யுத்தத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேதம் கூறுவது என்ன? மலை உச்சியில் இருக்கிற மோசே, தேவ பர்வதத்தில் தேவனுக்கு நேராக கையை தூக்கி நிற்கிற அந்த மோசே, அவனுடைய கைகள் தூக்கப்பட்டு தேவனுக்கு நேராக ஏறெடுத்து இருக்கையில் இஸ்ரவேல் ஜனங்கள் மேற்கொண்டார்கள். அவன் சோர்ந்து போய் தன் கைகளை தளர கீழே விடுகையில் அமலேக்கியர் மேற்கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்படியானால் இந்த யுத்தத்தை கட்டுப்படுத்துவது எது? உண்மையான ஒரு யுத்தம் எங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? இந்த தேவ மனிதனாகிய மோசே தேவ சமூகத்திலே நின்று தன் கைகளை ஏறெடுக்கும் பொழுதும் இறக்கும் பொழுதும் தான் அந்த யுத்தத்தின் காரியங்கள் மாறுதல்களை நாம் உண்டாகிறதை நாம் வாசிக்கிறோம். இப்படியாக இருக்கும் பொழுது மோசேயின் சரீரம் களைத்து போகிறது. யுத்தம் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. மோசேயால் வெகு நேரம் கைகளை உயர்த்தி பிடித்துக் கொண்டிருக்க முடியவில்லை, தூக்கி ஏறெடுத்துக் கொண்டிருக்க முடியவில்லை. அப்பொழுது மோசேயுடன் மலை உச்சிக்கு சென்ற ஆரோனும் ஊர் என்ற ஒரு மனிதனும் ஒரு கல்லை புரட்டி மோசே உட்கார்வதற்காக வைக்கிறார்கள். அவனுடைய ஒரு கையை ஆரோனும் மற்றொரு கையை ஊர் என்பவரும் இணைந்து அதை தாங்கி பிடித்து மோசே கையை உயர்ந்த வண்ணமாகவே வைத்திருக்கிறார்கள். எதுவரைக்கும் அப்படி செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த யுத்தம் முடியும் வரைக்கும். அந்த யுத்தத்திலே அவர்கள் அமலேக்கியரை தங்கள் சத்துருக்களாகிய தங்களை அழிக்க வேண்டும் என்று வந்த அந்த அமலேக்கியரை அழிக்கும் வரைக்கும் மோசேயின் கைகள் உயர்ந்திருக்கும்படியாய் அவர்கள் தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள முடிகிறது? மோசே கைகளை ஏறெடுத்திருப்பது என்பது நம் ஜெபத்தை குறிக்கிறது. நாம் நமக்கு வரும் யுத்தங்களிலே, போராட்டங்களிலே, நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் ஜபிக்க வேண்டியதின் அவசியத்தை குறித்து நாம் அதிலே அறிந்து கொள்ள முடிகிறது. எப்பொழுதெல்லாம் மோசேயுடைய கைகள் ஏறெடுக்கப்பட்டு இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் மோசேயின் இஸ்ரவேல் ஜனங்களும் வெற்றி பெற்றார்கள். ஆனால் தாழ விடுகையில் எல்லாம் அவருடைய சத்துருக்கள் மேற்கொண்டார்கள். பிரியமானவர்களே, இதுதான் இன்று நம்மளுடைய வாழ்க்கையிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாம் எப்பொழுதெல்லாம் தேவனை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கிறோமோ, நமக்கு எதிராய் வருகின்ற போராட்டங்கள், சத்துருவின் சதி மோசங்கள் எல்லாமே நிர்மூலமாகி போகிறது. எல்லாவற்றிலும் நாம் சத்துருவை மேற்கொள்ளுகிறவர்களாய் நாம் இருக்கிறோம். எப்பொழுதெல்லாம் நம்மளுடைய ஜெபம் குறைந்து போகிறதோ, நம்முடைய கைகள் தளர்ந்து போய் விடுகிறதோ, அப்பொழுதெல்லாம் நாம்
தோல்வியை நோக்கி கடந்து செல்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, ஆகவேதான் ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. எப்பொழுதும் நாம் ஜெபித்துக் கொண்டிருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. தானியேல் என்ற ஒரு மனிதன் அந்நிய தேசத்தில் தேவன் அவனை ஒரு பிரபுவாக உயர்த்தி வைத்திருந்தார். அப்படிப்பட்ட தானியேலுக்கு சுற்றிலும் சத்துருக்கள் எப்பொழுதும் அவனை அழிக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டிக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் ஒன்றும் வாய்க்காமல் போனது. ஆம் பிரியமானவர்களே, தானியேல் செய்தது என்ன? தினம் 3 வேளை தன் கைகளை பரலோகத்திற்கு நேராய் ஏறெடுத்து அவன் ஜெபம் செய்து கொண்டிருந்தான். இன்றைக்கும் கூட இவர்கள் இப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள், தேவ தாசர்கள் நமக்கு உதாரணமாக வைக்கப்பட்டு இருக்கிறார்கள். ஆகவே நாம் ஒவ்வொரு காரியத்திற்கும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நேரமும் நாம் தேவனுக்கு நேராய் நம்முடைய கைகளை ஏறெடுக்க, நாம் ஜெபிக்க, நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நாம் தான் போராட வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக ஒருவேளை பார்வோன் வரும் பொழுது தேவன் ஒரு நாள் யுத்தம் பண்ணினார். ஆனால் அந்த அடிமைத்தனங்கள் எல்லாவற்றிலிருந்து முற்றிலும் விடுதலையாக்கின பொழுது அடுத்ததாக வந்த அமலேக்கியருக்கு எதிராக யுத்தம் பண்ணுவதற்கு தேவன் வரவில்லை. மோசேயும் யோசுவாவும் அவனுடைய ஜனங்களும் மாம்ச பிரகாரமாக மாத்திரமல்ல, ஆவிக்குரிய ரீதியாகவும் அவர்கள் யுத்தம் செய்வதை நாம் பார்க்க முடிகிறது. தேவ மனிதனாகிய மோசே, இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தின அந்த மோசே ஒரு ஆவிக்குரிய யுத்தத்தை அந்த மலை உச்சியிலே செய்து கொண்டிருக்கிறார். இதன் மூலம் ஜெபத்தின் அவசியமும் நமக்கு விளங்குகிறது அல்லவா? பவுலும் கூட இப்படியாக கைகளை ஏறெடுத்து ஜெபிப்பதை குறித்து கூறுவதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே அதனை நாம் இப்படியாக வாசிக்கிறோம். அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று கூறுகிறார். ஆம் பிரியமானவர்களே, எல்லா இடங்களிலும் பரிசுத்தமுள்ள தேவ மனிதர்களாகிய நாம் கைகளை உயர்த்தி, பரிசுத்தமான கைகளை உயர்த்தி செபிக்க வேண்டும் என்று பவுல் ஆலோசனை கூறுகிறார். நானும் கூட அநேக இடங்களுக்கு செல்லும் பொழுது, அநேக பிறந்த நாள் விழாக்கள், அநேக திருமண விழாக்கள், மற்ற விழாக்கள், மற்றவர்களை ஆசீர்வதித்து மற்றவர்களுக்காக ஜெபிக்கின்ற பொழுது கைகளை உயர்த்தி ஜெபிக்கும் பழக்கம் எனக்கும் இருக்கிறது. இப்படியாக நாம் தேவனுக்கு நேராக நம்முடைய கைகளையும் கண்களையும் ஏறெடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகவேதான் வசனம் சொல்லுகிறது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன் என்று.